வெல்கம் டு ஆல் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா யூனிட் 3 மேக்னடிசம் அண்ட் மேக்னடிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்ல ஆல்ரெடி நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் அந்த ஒரு 3 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஃபோர்த்தில் இருந்து டோட்டலாக ஒரு 6 கொஸ்டின் இருக்கு. ஸோ ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து கொஸ்டின் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். Fourth question, a bar magnet is placed in a uniform magnetic field whose strength is 0.8 Tesla. If the bar magnet is oriented at an angle 30 degree with the external field, experience a torque of 0.2 Newton meter. Calculate A or 1. The magnetic moment of the magnetic moment kilogram. Second, the work done by the magnetic field in moving it from most stable configuration to the most unstable configuration, and also compute the work done by the applied magnetic field in this case. So ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.8 டெஸ்லா வலிமை கொண்ட சீரான காந்தப்புலம் ஒன்றினுள் சட்ட காந்தமானது வைக்கப்பட்டுள்ளது. சட்ட காந்தம் காந்தப்புலத்துடன் 30 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும்படி ஒருங்கமைத்து 0.2 நியூட்டன் மீட்டர் திருப்பு விசையை உணர்கிறதெனில் பின்வருவனவற்றை கணக்கிடுக. ஒன்று, சட்டகாந்தத்தின் காந்த திருப்புத்திறன். ரெண்டாவது, மிகவும் உறுதியான ஒருங்கமைப்பில் இருந்து மிகவும் உறுதியற்ற ஒருங்கமைப்பிற்கு சட்ட காந்தத்தை நகர்த்துவதற்கு அளிக்கப்படும் விசையினால் செய்யப்பட்ட வேலை மற்றும் செலுத்தப்படும் காந்தப்புலத்தினால் செய்யப்படும் வேலை ஆகியவற்றை கணக்கிடுக. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா ஒரு யூனிஃபார்ம் மேக்னடிக் ஃபீல்டில் ஒரு பார் மேக்னட் வைக்கும்போது அதனுடைய மேக்னடிக் ஃபீல்டு வந்து கொடுத்துருக்காங்க 0.8 டெஸ்டா கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வரக்கூடிய டார்க் வேல்யூ வந்து 0.2 நியூட்டன் மீட்டர். ஸோ நமக்கு மேக்னடிக் ஃபீல்டு டார்க் இருந்தால் நமக்கு ஈஸியாக வந்து மேக்னடிக் மொமெண்ட் வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ தட் இஸ் அ மேக்னடிக் மூமெண்ட் பிஎம் வேல்யூ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. மேக்னடிக் மூமெண்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். தட் இஸ் த மேக்னடிக் மூமெண்ட் ஆஃப் த மேக்னெட். ஓகே, ஸோ அதை ஃபர்ஸ்ட் அதை கால்குலேட் பண்ணலாம். அண்ட் தென் நம்ம வந்து செகண்ட் ஒர்க் டன் கேட்டிருக்கான், அதையும் கால்குலேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிவன் டேட்டா, என்ன டேட்டா கொடுத்துருக்கான் அப்படின்றத எழுதிடலாம். ஸோ டேட்டா நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மேக்னடிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் பி ஈக்குவல் டு 0.8 டெஸ்லா கொடுத்துருக்கான். அடுத்து ஆங்கிள் வந்து 30 டிகிரி ஆங்கிள் கொடுத்துருக்கான். அடுத்து டார்க் டோ இஸ் ஈக்குவல் டு 0.2 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கால்குலேட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் த மேக்னடிக் மூமெண்ட் ஆஃப் த மேக்னெட் கேட்டிருக்கான். ஸோ நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். டார்க் டோ இஸ் ஈக்குவல் டு பிஎம்பி சைன் தீட்டா நமக்கு தெரியும். ஓகே, நமக்கு வந்து என்ன கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் வேல்யூ தான் கேட்குறான். ஸோ பிஎம் இஸ் ஈக்குவல் டு டோ டிவைடட் பை பி சைன் தீட்டான்னு இந்த ஃபார்முலா எழுதலாம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க வேல்யூ, அவ்வளோதான். தட் இஸ் அ டோ வேல்யூ வந்து நமக்கு 0.2 கொடுத்துருக்காங்க, பி வேல்யூ 0.8 கொடுத்துருக்காங்க, சைன் வந்து 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும் போது இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 0.8 டிவைட் பை 0. So first one is 0.2 divided by 0.8 into sin 30 value 1/2. Sin 30 value 1/2. இந்த 2 வந்து என்ன ஆகும், மேலே போகும். மேலே போனால் 0.4 ஆகுமா, divided by 0.8. ஸோ இதை வந்து டிவைட் பண்ணினா 2 times நம்ம 1/2 எழுதலாமா. ஸோ pm is equal to 1/2 எப்படி எழுதலாம், 0.5. that is the magnetic moment யூனிட் வந்து ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் அப்படி நம்ம எழுதலாம். ஸோ தட் இஸ் பிஎம் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the work done by applied force moving it from most stable configuration to the most unstable configuration. ஸோ work done கேட்குறான். என்ன கேட்குறான், work done. ஸோ அந்த யூனிஃபார்ம் மேக்னடிக் ஃபீல்டில் பார் மேக்னெட்டை வைக்கும் போது பார் மேக்னெட் என்ன ஆகும், இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக்ல பார் மேக்னெட்டை வைக்கும் போது அந்த பார் மேக்னெட் வந்து டார்க் ஆக்ட் ஆகுது. மேலே என்ன ஆகுது, டார்க் இருக்கு. ஸோ டார்க்னா ரொட்டேட் ஆகுது. ஸோ தட் இஸ் 30 டிகிரி ஆங்கிளில் வந்து நமக்கு என்ன ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகும்போது அங்கே வந்து ஒர்க் டன் கண்டிப்பாக இருக்கும். ஒர்க் டன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு தெரியும், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே நம்ம ஒர்க் டனை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
that is stable to most, that is என்ன கொடுத்திருக்காங்க, moving a magnet from stable to unstable configuration. ஸ்டேபிள் இருந்து அன்ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் போகும்போது அதனுடைய எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேஜில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம் எப்படின்னா, ஸோ ஒர்க் டன் அப்படின்னும் போது நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ஒர்க் டன் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். இங்கே வந்து நம்ம ஒர்க் டன் எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு integral of okay tau into d theta, that is a force வந்து இங்க வந்து டார்க், displacement d theta. So நம்ம லிமிட் வந்து பாத்தீங்கன்னா that is a theta 1 to theta 2, unstable வந்து theta 1, unstable வந்து theta 2 எடுத்துறோம். ஸோ ஒரு பார் மேக்னெட் அப்படின்னும் போது அது ஸ்டேபிளா இருக்கும்போது அதோட ஆங்கிள் வந்து theta வந்து 0 எடுத்துறோம். அன்ஸ்டேபிள் அப்படின்னும் போது அது ஆங்கிள் சேஞ்சஸ் ஆகிறது வந்து மேக்ஸிமம் ஆங்கிள் வந்து 180 டிகிரி, that is a theta 2 180 எடுத்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது theta 1 to theta 2. So work done W is equal to okay integral of, இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா அந்த tau வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். What is the tau value? So tau value வந்து பாத்தீங்கன்னா நமக்கு PMB into sin theta into displacement வந்து theta, okay angular displacement. So இப்போ இது இன்டெகிரல் பண்ணனும். இன்டெகிரல் பண்ணும்போது PM வந்து B கான்ஸ்டன்ட் வெளிய வச்சுக்கோங்க. integral of theta 1 to theta 2 sin theta into d theta ன்னு வரும். So PMB sin theta into d theta. So நம்ம வந்து இன்டெகிரல் பண்ணோம். இன்டெகிரல் பண்ணும்போது நமக்கு என்ன sin theta ன்னு வரும், minus cos theta ன்னு வரும். லிமிட் வந்து theta 1 to theta 2 ன்னு வரும். So next step நம்ம என்ன பண்ணலாம், லிமிட் அப்ளை பண்ணலாம். லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன வரும், PMB into மைனஸ் வெளியில எடுத்துக்கலாமா, மைனஸ் வெளியில எடுத்தீங்கன்னா என்ன வராங்க, cos theta 2, நம்ம theta 1 வந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், ஸோ அகைன் இன்னொரு மாதிரி எழுதிக்கலாம். தட் இஸ் theta 1 வந்து 0, theta 2 வந்து 180 டிகிரி. ஸோ என்ன நமக்கு ஈக்குவேஷன் மைனஸ் PMB இன்ட்டு cos 180 டிகிரி மைனஸ் cos 0, ஓகே. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ அடுத்த பேஜ் நம்ம எழுதுறேன். தட் இஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன எடுத்தோம் நம்ம மைனஸ் PMB, மைனஸ் வெளியில் எழுதிட்டோம். என்ன உள்ள வந்து cos theta. ஸோ ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0 to 180 டிகிரி இருக்குது, ஓகே. ஸோ மைனஸ் PMB இன்ட்டு ஸோ cos 180 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் cos 0, ஓகே. ஸோ மைனஸ் PMB இன்ட்டு cos 180 வந்து மைனஸ் 1, மைனஸ் ஆஃப் cos 0 வந்து 1, cos 0 வந்து 1. ஸோ நமக்கு என்ன வருது, நமக்கு மைனஸ் PMB இன்ட்டு 2, minus of minus minus 2 வரும், okay. So minus 1 minus 1 minus 2, so minus into minus plus ஆயிடும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா PMB into 2 PMB அப்படின்றது தான் நமக்கு வந்து அந்த ஒர்க் டன் வந்து இவ்வளோ வந்தது நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த PM வேல்யூயும் B வேல்யூயும் சப்ஸ்டிட் பண்ணுறோம், ஓகே. சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு வந்து ஒர்க் டனுக்கான வேல்யூ கிடைச்சிடும். ஸோ தட் இஸ் W is equal to 2 into PM வேல்யூ நமக்கு தெரியும், that is a 0.5. so B வேல்யூ நமக்கு தெரியும், that is a 0.8, ஓகே. எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, நமக்கு மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 0.5 என்ன வரும், 1 வருமா, 1 into 0.8 0.8, that is a 2, ஓகே. ஸோ ஒர்க் டன் வேல்யூ கிடைச்சது. வேற என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the displacement and torque due to the applied magnetic field are in the opposite direction. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய டைரக்ஷன் எப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கு. ஸோ ஒர்க் டன் பை த மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஸோ ஒர்க் டன் பை த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குன்னா மைனஸ் 0.8 ஜூலாக இருக்கும். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய ஒர்க் டன் வந்து இந்த ஒர்க் டனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்றது தான் ஃபைனல் கன்க்ளூஷன், ஓகே. Fifth question, a non-conducting sphere has a mass of 100 gram and radius 20 cm. A flat compact coil of wire with turns 5 is wrapped tightly around it with each turns concentric with the sphere. This sphere is placed on an inclined plane such that plane of the coil is parallel to the inclined plane. A uniform magnetic field of 0.5 Tesla exists in the region in vertical upward direction. Compute the current I required to rest the sphere in equilibrium. So தமிழ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 100 கிராம் நிறையம் 20 சென்டிமீட்டர் ஆரம்பம் கொண்ட
மின்கடத்தா கோளத்தை சுற்றி தட்டையான கம்பியை கொண்டு 5 சுற்றுகள் இறுக்கமாக சுற்றப்படுகிறது. கம்பிச்சுள்ளின் தளம் சாய்தளத்திற்கு இணையாக இருக்கும்படி கோளம் சாய்தளத்தின் மீது வைக்கப்பட்டுள்ளது. 0.5 டெஸ்லா வலிமை கொண்ட காந்தப்புலம் செங்குத்தாக மேல் நோக்கி செயல்படும்படி அமைக்கப்பட்டு கம்பி சுருள் வழியே மின்னோட்டம் செலுத்தப்படுகிறது. எவ்வளவு மின்னோட்டத்தை கம்பி சுருள் வழியே செலுத்தினால் கோளம் சாய்தளத்தின் மீது சமநிலையில் இருக்கும்? ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சாய்தளமா கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இன்க்ளைன்டு ஒரு பிளேன் இருக்கு. இந்த இன்க்ளைன் பிளேன் மேல வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு நான் கண்டக்டிங் ஸ்பியர். இது வந்து ஒரு நான் கண்டக்டிங் ஸ்பியர். அந்த நான் கண்டக்டிங் ஸ்பியர் மேல என்ன பண்றோம்னா நம்ம என்ன பண்றோம், ஒரு கண்டக்டர்ஸ் கம்பி சூழலை வந்து மேல என்ன பண்றோம், அப்படியே சுத்தி வச்சிருக்கோம். நல்லா ரைட்டா நமக்கு சுத்தி வச்சிருக்கோம். ஸோ தட் இஸ் wrapped tightly around in each turns concentric with the sphere. So ஒரு 5 turns of the coil வந்து நம்ம என்ன பண்றோம், that is a concentricனா ஒன்னோட ஒண்ணுக்கு மேல ஒண்ணு டைட்டா நம்ம சுத்தி வச்சிருக்கோம். ஒரு 5 turns coil சுத்தி வச்சிருக்கோம். சுத்தி வைக்கும் போது அதனுடைய ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. that is a 20 cm ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. அதனுடைய மாஸ் வந்து 100 கிராம்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அந்த நான் கண்டக்டிங் ஸ்பியருடைய மாஸ் 100 கிராம் கொடுத்துட்டாங்க. இப்போ இது இன்க்ளைன் பிளேன்ல மேல இருந்து கீழே உருண்டுட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க. உருண்டுட்டே வரும்போது அதுல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து 0.5 டெஸ்லா இருக்கு. அதுக்கு நம்ம எவ்வளவு கரண்ட் வந்து கொடுத்தோம்னா அது வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேபிளா நிற்கும். ஈக்குலிபிரியம் அது வந்து மூவாகாம ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு, ஈக்குலிபிரியமா இருக்கிறதுக்கு அதுக்கு எவ்வளவு கரண்ட் நம்ம அப்ளை பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ கரண்ட் தான் கேட்குறாங்க. நம்ம என்ன கேட்குறாங்கன்னா கரண்ட் கேட்குறாங்க. ஸோ கரண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டயக்ராம்ல சில விஷயங்கள் அனலைஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து அந்த பால் வந்து கீழ் நோக்கி ஒரு என்ன இருக்கும், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கும். தட் இஸ் mg என்ற ஒரு ஃபோர்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த பாலுக்கு இருக்கும். ஸோ அது வந்து என்ன மேலேருந்து கீழே வந்து வரும்போது அதுக்கு நார்மல் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கும். கீழே உருண்டு வரும். உருண்டு வரும்போது அதுக்கு வந்து கண்டிப்பாக கீழே உருண்டு வந்துட்டே இருக்கும்போது தட் இஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான் கீழே உருண்டு வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால இந்த இடத்துல வந்து 2 காம்பனண்டா பிரியும். ஒன்று வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட், இன்னொன்று வந்து வெர்டிகல் காம்பனண்டா பிரியும். ஸோ இந்த வெர்டிகல் காம்பனண்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், தட் இஸ் mg sin தீட்டான்னு எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம், mg sin தீட்டான்னு எடுத்துக்கிறோம். இங்க mg cos தீட்டான்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். பட் இங்க வந்து கீழே நுழைஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்லி இந்த என்னாகும், இந்த வெர்டிகல் பொசிஷன்ல மட்டும் தான் நமக்கு மூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இன்க்ளைன் பிளேனுடைய ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் ஆங்கிள் வந்து நம்ம தீட்டான்னு எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம், தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் தென் டயக்ராம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கரண்ட் எவ்வளோ அப்ளை பண்ணால் இந்த இருக்கக்கூடிய ஒயரில் வந்து நம்ம கரண்ட் எவ்வளோ அப்ளை பண்ணால் இங்கே ஸ்டேபிளாக நிற்கும், இது வந்து ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா டார்க். ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணுறது வந்து என்னன்னா தட் இஸ் அ டார்க் இன் எ கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால அதில் மேலே இந்த பால் மேலே இருக்கக்கூடிய டார்க் வந்து நம்ம எப்படி எழுதுறோம்னா mg sin theta into r, mg sin theta into radius r அப்படி நம்ம எடுத்துக்கும் போது ஸோ இங்கே வேல்யூ நம்ம அப்ளை பண்ணலாம். அந்த பாடியுடைய மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு 100 கிராம் கொடுத்துருக்காங்க. மாஸ் வந்து 100 கிராம் கொடுத்துருக்காங்க. அது கிலோகிராமா மாற்றுங்க. கிலோகிராமா மாற்றும் போது என்ன வரும் நமக்கு, ஆக்சுவலாக 0.1 கிலோகிராம் எழுதலாம். இல்லாட்டி என்ன பண்ணலாம் 100 into 10⁻³ ஸோ 10⁻³ நம்ம என்ன பண்ணலாம் 0.1 கிலோகிராம்னு எழுதலாம். ஜி வேல்யூ நமக்கு கொடுக்கல 9.8 எடுத்துக்கலாம், 10 கூட எடுத்துக்கலாம். இங்கே நம்ம 10ன்னு எடுத்துக்கலாம், 10 m/s² எடுத்துக்கிறோம். ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் எவ்வளோன்னா 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 20 சென்டிமீட்டர் என்ன பண்ணலாம், நம்ம மீட்டராக எழுதலாம். மீட்டர் எழுதும் போது என்ன வரும் நமக்கு 0.2 மீட்டர்னு எழுதலாம், ஆர் 20 into 10⁻² மீட்டர்னு எழுதலாம். ஸோ இப்போ இந்த வேல்யூவில் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் 0.1 into 0.2 ஆர் வேல்யூ 0.2 into sin theta அப்படி வச்சுக்கோங்க. sin theta into g வேல்யூ போடல. g வேல்யூ வந்து நமக்கு வந்து 10ன்னு எடுத்துக்கிறோம். 0.1 into 10 வந்து 1 வரும். 1 into 0.2 0.2 sin theta வரும். ஓகே, that is a torque in a gravitational force on torque. that is the equation number 1 எடுத்துக்கோங்க. இதாவது நம்ம எடுத்துக்கிறோம் equation number 1. அடுத்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால உருவாகக்கூடிய டார்க். ஸோ அந்த டார்க் வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா tau
magnetic field tau m is equal to நமக்கு இன்னொரு ஃபார்முலா வந்து டார்க்குக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா BIA sin theta BIA sin theta ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ இந்த BIA sin thetaவில் நம்ம வந்து இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து இருக்கு நமக்கு அந்த பால்ல வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க NBIA sin theta அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு வந்து வேல்யூ எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எப்படி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம்? n வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 5. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்கன்னா தட் இஸ் B ஈக்குவல் டு கொஸ்டினில் கொடுத்துருக்கான் 0.5 டெஸ்டான்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கான். ஸோ தட் இஸ் 0.5 நமக்கு கரண்ட் தெரியாது. அண்ட் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் தான் எந்த பாலுடைய ஒரு பால் மாதிரி தான் இருக்குது. நான் கண்டக்டிங் கண்டக்டர் பால் மாதிரி இருக்கிறதுனால πr ஸ்கொயர் ஏரியா நம்ம எப்படி எழுதலாம் πr ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அப்படின்னா என்ன வரும் π இன்ட்டு r ஸ்கொயர் வேல்யூ r வேல்யூ 0.2 இன்ட்டு 0.2 போட்டுக்கலாமா πr ஸ்கொயர். ஓகே, இன்ட்டு sin theta ஃபார்முலா இருக்குது அப்படி எழுதிக்கிட்டோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, 0.2 இன்ட்டு 0.0.4 5 இன்ட்டு 0.5 இன்ட்டு 0.4 இன்ட்டு பை இன்ட்டு ஐ இன்ட்டு sin theta நமக்கு கிடைக்குது. ஓகே, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 0.5 இன்ட்டு 5 நமக்கு 2.5 இன்ட்டு 0.4 இன்ட்டு பை இன்ட்டு ஐ இன்ட்டு sin thetaன்னு வரும். ஸோ 2.5 இன்ட்டு 0.4 வந்து நமக்கு என்ன வரும்னா 0.1 வரும். என்ன வரும் 0.1 பை ஐ sin theta அப்படின்னு நமக்கு வரும். தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இது வந்து tau m ன்னு எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம் tau m. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் ஓகே ரெண்டு ஈக்குவேஷன் ஈக்குவல் பண்ணி அதை வந்து கரண்ட் கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 0.2 sin theta நெக்ஸ்ட் பேஜ் எழுதலாம். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து நமக்கு என்ன இருக்கு 0.1 பை ஐ sin theta. ஸோ இது ரெண்டு நம்ம எழுதுறோம். எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.2 நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்தது 0.2 sin theta இஸ் ஈக்குவல் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன வந்தது 0.1 பை ஐ sin theta வந்தது. கரெக்டா? ஸோ இதில் வந்து sin theta கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணுற ரிமைனிங் என்ன இருக்கு 0.2 ஈக்குவல் டு 0.1 பை ஐன்னு வருது. நமக்கு தேவை ஐ தான். ஐ மட்டும் என்னென்ன வரும் 0.2 ரைட் சைடில் அப்படியே இருக்கும் டிவைடட் பை என்ன வரும் நமக்கு 0.1 இன்ட்டு பைன்னு வரும். திஸ் இஸ் த கரண்ட். ஸோ இந்த ஆன்சர் தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா 0.1 இது வந்து 2 டைம்ஸ் வருமா. ஸோ ஐ ஈக்குவல் டு என்ன வரும் 2 divided by pi ன்னு எழுதலாம். இது என்னது 2 வரும். டிவைட் பண்ணா 2 by pi. That is the current is equal to 2 by pi ampere அப்படி நாம எழுதலாம். ஸோ அப்பனா இந்த பால் வந்து ஈக்குலிபிரியமா இருக்குன்னா அது மேல பாஸ் பண்ணக்கூடிய கரண்ட் எவ்வளவு இருக்குன்னா I is equal to 2 by pi ampere. Okay, so that is the answer. So next sixth question, calculate the magnetic field at the center of the square loop which carries a current of 1.5 ampere, length of each side being 50 cm. தமிழ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா sixth question, 1.5 ampere மின்னோட்டம் பாயும் சதுர வடிவ கடத்தியின் மையத்தில் ஏற்படும் காந்தப்புலத்தை காண்க. சதுரத்தின் ஒவ்வொரு பக்கங்களின் நீளமும் 50 cm ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா ஸோ ஒரு சதுரம் இருக்கு. அந்த சதுரம்னா 4 பக்கமும் எப்படி இருக்கும் 4 சைடும் ஈக்குவலா இருக்கும். ஒரு சதுரம் இருக்கு. சதுரத்தின் மையத்துல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்குறான். ஸோ ஒரு சதுரன்றது ஏபிசிடி நம்ம இப்படி எடுத்துக்கலாமா ஏபிசிடி எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம்னா இந்த சதுரத்தினுடைய இந்த ஸ்கொயருடைய சென்டர் பாயிண்ட் பி அப்படின்ற அந்த பாயிண்ட்ல தட் இஸ் சென்டர் பாயிண்ட்ல பி அப்படின்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு கேட்குறான். ஓகேவா? ஸோ எவ்வளோ கரண்ட் அப்ளை பண்ணலாம் அந்த லூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 ஆம்பியர் கரண்ட் லூப் அப்ளை பண்ணுறோம். ஸோ லென்த் ஆஃப் த அந்த ஒன் சைட் ஒரு சைடில் வந்து அந்த லென்த் ஆஃப் த கண்டக்டர் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா தட் இஸ் 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த பி பாயிண்ட் தட் இஸ் பி அப்படின்ற இந்த மிடில் பாயிண்ட்ல பி அப்படின்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணணும். மிடில் பாயிண்ட்ல பி அப்படின்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்ன்றது தான் இந்த கொஸ்டினை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சில அனலைஸ் இங்கே பண்ணிட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். ஸோ லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டருக்குன்னா அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃபார்முலா பி இஸ் ஈக்குவல் டு
mu naught I divided by 4 pi a into cos pi 1 minus cos pi 2 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, இந்த ஃபார்முலா நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் mu தெரியும், I தெரியும். ஸோ 4 pi a அப்படின்றது வந்து இந்த வெர்டிக்கல் லைன், இந்த சைட்ல இருந்து அதனுடைய வெர்டிக்கல் லைன் தான் வந்து நம்மளுடைய a அப்படின்ற டிஸ்டன்ஸ். ஸோ இங்க லென்த்துடைய டிஸ்டன்ஸ், லென்த் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து 50 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, லென்த் வந்து 50 சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க. இங்க வந்து ஏன்னா அந்த வெர்டிக்கல் லென்த் வேணும் நமக்கு. வெர்டிக்கல் லென்த் எவ்வளோனா இந்த சைடு நமக்கு 50 சென்டிமீட்டர் தான் இருக்கும். வெர்டிக்கல் லென்த்ல வந்து ஆக்சுவலா பாதி நம்ம என்ன வரும், தட் இஸ் a வந்து L/2, தட் இஸ் 25 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அண்ட் தென் இங்க pi 1 pi 2ன்றது என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம a பாயிண்ட்டுக்கும் இந்த d பாயிண்ட்டுக்கும் இணைச்சோம்னா, ஸோ இந்த இடத்துல வந்து எவ்வளவு இருக்கும், 90 டிகிரி இருக்கும். இந்த இடத்துல எவ்வளவு இருக்கும், 90 டிகிரி இருக்கும். அப்புறம் இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும், 45 டிகிரி. இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும், 45 டிகிரி. ஸோ இங்கே என்ன இருக்கும், 45 டிகிரி இருக்கும். அப்பனா இந்த அவுட்டர்ல இதனுடைய ஆங்கிள் இது வந்து pi 1, இது வந்து pi 1 இருந்தா இந்த சைடுல எவ்வளவு இருக்கும், this is pi 2. pi 2 எவ்வளவு இருக்குன்னா டோட்டலா 180 டிகிரி இருக்கும். 180ல இருந்து இந்த 45 மைனஸ் பண்ணிக்கோங்க, that is pi 2. ஓகே, ஸோ pi 1 pi 2 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ a வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ என்ன பண்றோம், ஃபார்முலா அப்ளை பண்றோம். ஸோ என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்கான் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா I வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.5 ஆம்பியர், அண்ட் தென் லூப்புடைய லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் அ லூப் லென்த்ல சைடுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தட் இஸ் L ஈக்குவல் டு 50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆர் இதை வந்து 50 × 10⁻² மீட்டர் எழுதலாம். இதை தான் நம்ம a அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். a அப்படின்றது LL2, தட் இஸ் 25 × 10⁻² மீட்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம். And then formula, what is the formula for magnetic field that is infinity long state conductor, that is B is equal to mu naught I divided by 4 pi a into cos pi 1 minus cos pi 2 அப்படின்ற ஒரு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ வேல்யூ எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்க. mu naught வேல்யூ என்னது, 4 pi into 10⁻⁻7, I வேல்யூ 1.5 divided by 4 pi அப்படி வச்சுக்கோங்க into a வேல்யூ 25 into 10⁻⁻2 into cos pi 1 நம்ம ஏற்கனவே சொன்னோம், pi 1 வேல்யூ வந்து 45 டிகிரி, pi 2 வேல்யூ வந்து 180 minus 45 டிகிரி. ஓகே, ஸோ இங்க வந்து என்ன பண்றோம், நம்ம cos pi 1 that is 45 டிகிரி minus cos 180 minus 45 டிகிரி அப்படின்னு போடுறோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது 4 pi கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எழுதுறேன், 10⁻⁻7 into 1.5 divided by இதை வந்து 25 into 10⁻⁻2 எப்படி எழுதலாம், 0.25 எழுதலாம், into cos 45 வந்து 1/√2, cos 45 1/√2. ஸோ நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலானா cos 180 minus 45, cos 180 minus theta, cos 180 minus theta எழுதலாம், cos theta, cos minus 45 மட்டும் வரும். அப்புறம் என்ன வரும், நமக்கு மைனஸ், ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் ஆஃப் மைனஸ் இப்படி வரும். இங்க ஆக்சுவலா cos minus 45 வரும். ஸோ நமக்கு என்ன வரும், அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன வரும்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் பேஜ் நான் எழுதுறேன், 10⁻⁻7 into 1.5 divided by நமக்கு என்ன வந்தது 0.25 into 1/√2 minus cos minus 45 டிகிரி நம்ம லாஸ்ட் ஈக்குவேஷன். இதுல இருந்து எப்படி அடுத்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுறோம்னா 10⁻⁻7 into 1.5 divided by 0.25 into 1/√2 minus cos minus 45 அப்படின்னா நமக்கு minus 1/√2 வரும். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எழுதலாம், 10⁻⁻7 into 1.5 divided by 0.25 into 1/√2 plus என்ன வரும், 1/√2 வரும். ஸோ இதை எல்சிஎம் எடுங்க, 10⁻⁻7 into 1.5 divided by 0.25 into √2 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா, ஓகே, √2 எல்சிஎம் எடுத்தா மேலே வந்து 2 வரும், நமக்கு 1 plus 1 2 வரும் நமக்கு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா நமக்கு b வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, ஸோ b is equal to 10⁻⁻7 into 1.5 divided by 0.25 into மேல 2 divided by என்ன வரும், 1.414 √2 வேல்யூ போட்டுக்கோங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
that is 8.49 into 10 power -7 வருது நமக்கு -7 டெஸ்லா அப்படின்னு ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்குது. இது வந்து அந்த ஸ்கொயர்ல ஒன் சைடுக்கு உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, அப்பனா 4 சைடுக்கும் உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு அப்படின்னும் போது 4 ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்ன வரும்? 4 into 8.49 into 10 power -7 வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3.4 into 10 power -6 டெஸ்லா. that is அந்த மிடில் பாயிண்ட்ல வந்து நமக்கு அந்த ஸ்கொயரோட மிடில் பாயிண்ட்ல நமக்கு எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா B is equal to 3.4 into 10 power -6 டெஸ்லா இருக்கும். ஓகே, this is the final answer. வாழ்க்கை என்ற நெடுஞ்சாலையிலே போகும்போது ஒரே லட்சியத்தின் மீது கண்வை. ஏன் ஒன்று என்று சொல்லுகின்றேன் தெரியுமா? இதாவலாமா அதாவலாமா அதிலே போயிடும் வாழ்க்கை. சிங்கம் எவ்வளவு சக்தி மிக்கதாக இருந்தாலும் 2 மான்களை விரட்டுகின்ற சிங்கத்தால் ஒன்றை கூட பிடிக்க முடியாது. அதனால்தான் ஒரே லட்சியத்தை வை என்று சொல்லுகின்றேன். ஹங்கேரியன் ஆர்மியில கார்லேன்னு ஒரு கேப்டன் 1938ஆம் ஆண்டு நேஷனல் லெவல்ல துப்பாக்கி சுடும் போட்டியில முதலாவதாக வந்து தங்கப்பதக்கத்தை பெறுகிறான். மிலிட்டரி கேப்டன். நடந்த நிகழ்வு. 1940ஆம் ஆண்டு நடக்கின்ற துப்பாக்கி சுடும் போட்டியிலே முதலாவதாக வர வேண்டும் என்பது அவனுடைய கனவு. கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டிருக்கின்றான். மிலிட்டரி கேப்டன்கிறதுனால ஹேண்ட் கிரீனேடு எரியணும். இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க. பல்லால கடிச்சிட்டு குண்டை தூக்கி போடுவான், எதிரிட்ட போய் வெடிக்கும். கையெறி குண்டு பிராக்டிஸ் பண்ணும்போது கையிலே வெடிச்சிருது. வலது கை துண்டாக போய் விழுந்து விடுகிறது. நான் சொல்லுவது கதையல்ல, நிஜம். கீழே விழுந்த வலது கையை இடது கையால் எடுத்துக்கொண்டு கதறிக்கொண்டு ஓடுகின்றான் தன் தாயிடத்திலே. இரவு முழுவதும் அழுகின்றான். மருத்துவர்கள் வந்து பார்க்கின்றார்கள். ஒரு வாரம் கழிச்சு நினைவு திரும்புகிறது. 2 வாய்ப்புகள் அவன் முன்னால். ஒன்று, நடந்ததை நினைத்து அழுதே சாவது. இன்னொன்று, இறைவன் கொடுத்த இடது கையை உபயோகப்படுத்தலாமா லட்சியத்தை அடைவதற்கு. அவன் கை போனதை பற்றி கூட கவலைப்படவில்லை. ஒலிம்பிக்கிலே தங்கப்பதக்கம் வாங்க வேண்டும் என்ற தன்னுடைய லட்சியம் தகர்ந்து விட்டதே என்று அழுகின்றான். அவனுடைய தாய் கொடுத்த ஊக்கத்தினால் இடது கையினால் 3 மணி நேரம் தினமும் பயிற்சி செய்து கொண்டிருந்தவன் 6 மணி நேரம் பயிற்சி செய்ய ஆரம்பிக்கின்றான். 1940ஆம் ஆண்டு அவன் ஒலிம்பிக்கு தயாராகும் போது முதல் உலகப் போர் நடக்கவில்லை. ஒலிம்பிக் நடக்கல. 44க்கு தயாராகின்றான். 2ஆம் உலகப் போர் நடக்கவில்லை. நண்பர்களே, 1948ஆம் ஆண்டு 28 வயதிலே ஒலிம்பிக்கிலே போட்டியிலே கலந்து கொள்ள வேண்டியவன் 38 வயதிலே ஒற்றை கை, அதுவும் இடது கையோடு செல்கின்றான். அத்தனை பேரும் அவனை பார்த்து 28 வயது 2 கையுடன் இருக்கின்ற அவ்வளவு பேரும் அவனை பார்த்து சிரிக்கின்றார்கள். தன் தாயிடம் சென்று சொல்லுகின்றான். எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்கம்மா. தாயினுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நீ பெரிய முயற்சியிலே ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு அதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும். போடா அப்படி. தன்னுடைய தாயினுடைய வாக்கை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு போட்டியிலே கலந்து கொண்டான். நடந்தது என்ன தெரியுமா மாணவர்களே, மாணவிகளே? 1948ஆம் ஆண்டு பீஜிங்கிலே துப்பாக்கி சுடும் போட்டியிலே கார்லே ஹங்கேரியன் ஆர்மியினுடைய கேப்டன் தன்னுடைய இடது கையால் சாதித்த சாதனையை இன்றளவும் எவனாலும் முறியடிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. சிந்தித்து பாருங்க. அர்னிமா சின்கா எத்தனை பேருக்கு தெரியும்? கொள்ளையர்கள் கழுத்திலே இருக்கிற நகையை பறிப்பதற்காக வாரணாசியில் இருந்து டெல்லி போகின்ற ட்ரெயினிலே போகின்ற பெண்ணை, அவள் கால்பந்தாட்ட வீராங்கனை, நேஷனல் சாம்பியன், கொள்ளையர்களோடு போரிடுகின்றாள். தூக்கி ட்ரெயின்ல இருந்து வெளியில் ஏறிறான். எதிர்த்தார் போல் ஒரு ட்ரெயின் வருது. அதுல ஒற்றை கால் துண்டாக போய் விழுந்து விடுகிறது. ஒற்றை காலை வைத்துக் கொண்டு இரவு முழுவதும் அழுகின்றாள். உதவிக்கு ஆள் இல்லை. நடு ரோட்டிலே கிடக்கின்றாள். எலி தன்னுடைய துண்டான காலை எலி வந்து தின்பதை அவள் கண்ணால் பார்க்கின்றாள். அவளால் அசையக்கூட முடியவில்லை. முதுகெலும்பிலே அடிபட்டு விட்டது. காலையிலே பார்த்த கிராம மக்கள் கொண்டு போய் சேர்க்கின்றார்கள். 2011ஆம் ஆண்டு நான் சொன்ன சம்பவம். கிராமப்புறத்திலே இருக்கிற மருத்துவமனையிலே அனஸ்தீசியா இல்லை.
அனஸ்தீசியா இல்லாம டாக்டர் ஆபரேட் பண்ணுங்கிறா அந்த பொண்ணு. எவ்வளவு தைரியம், நினைத்து பாருங்கள். நடந்தது என்ன தெரியுமா நண்பர்களே? 2013ஆம் ஆண்டு ஒற்றை காலிலே எவரெஸ்டினுடைய உச்சியை தொட்ட ஒரே பெண் என்ற பெருமையை பெற்றவள் அருணிமா சின்ஹா. எப்படி முடிந்தது? கண் இல்லாமல் சாதிக்கின்றார்கள், காது இல்லாமல் சாதிக்கின்றார்கள். எப்படி? பொறியின்மை யாருக்கும் பழி அல்ல, அறிவறிந்த ஆழ்வினை இன்மை பழி. உடல்ல ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறதெல்லாம் பெரிய குறையே கிடையாது. தன்னிட்ட இருக்கிற திறமையை அறிந்து கடுமையாக முயற்சி செய்து உழைக்கவில்லை என்ற ஒற்றை காரணம்தான் உங்களுக்கு அத்துணை பேருக்கும் உள்ள பழி. அதை நீங்கள் துடைத்தெறிய வேண்டும் என்றால் உங்கள் மனதிலே நம்பிக்கை வர வேண்டும். செருப்பு தைக்கும் தொழிலாளியினுடைய மகனாக பிறந்த ஆபிரகாம் லிங்கனால் அமெரிக்காவிற்கு ஜனாதிபதியாக முடிகிறது. கருப்பு இனத்திலே பிறந்த ஒபாமா என்ற மனிதனால் வெள்ளை மாளிகைக்குள் 2 முறை என்று அடி எடுத்து வைக்க முடிகின்றது. ஏன் அவ்வளவு தூரம்? நம் அத்துணை பேர் மனதிலும் இடம் பிடித்த மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்கள் என்ன செய்தார்? ராமநாதபுரத்திலே வீடு வீடாக பேப்பர் போட்டுக் கொண்டிருந்த ஒரு சிறுவனால் அணு விஞ்ஞானியாகவும் இந்தியாவினுடைய முதல் குடிமகனாகவும் ஜனாதிபதியாகவும் உயர முடிந்தது என்றால் நம்பிக்கையை தவிர வேற என்ன இருக்க முடியும்? அந்த நம்பிக்கை உங்களுக்கு எந்த நேரத்தில் வர வேண்டும் தெரியுமா? சென்ட் ஜோசப் கல்லூரியிலே நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரோடும் அமர்ந்து கொண்டு கேட்கின்றோம், எப்படிங்க ராமநாதபுரத்திலிருந்து ஜனாதிபதி மாளிகைக்கு? அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உழைப்பு, 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 ஒன்றை தவிர வேறொன்றும் இல்லை. நாம் செய்கிறோமா? நினைத்து பாருங்கள். இந்த நம்பிக்கை ஒரு மனிதனை எப்படியெல்லாம் கொண்டு போகும் தெரியுமா? யாருமே உங்களை நம்பாத போது உன்னை நீ நம்ப கற்றுக்கொள். ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை. காரணம், பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளையே தவிர கிளைகளை அல்ல. கிளை முறிந்தால் பறவை பறந்துவிடும். தன்னையே நம்பாதவனை உலகத்தில் நீ எத்தனை தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைத்தாலும் எந்த தெய்வத்தாலும் உனக்கு விமோசனம் இல்லை. விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சு காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும். இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும். அதுதான் நம்பிக்கை. மைக்கேல் பெல்ப்ஸ்னு நீச்சல் போட்டியில் ஒரு வீரன் இவான் குரோக்கரோட முத நீச்சல் போட்டியில் ஒலிம்பிக்ல போய் கலந்துக்கிறான். இவனை விட குறைந்த நேரத்திலே 100 மீட்டர்ஸ் ஃப்ரீ ஸ்டைலில் இவனை அவன் ஜெயிச்சிடறான். ஓடி போய் அவன்கிட்ட, எப்படா இவ்வளோ குறைந்த நேரத்தில் நீ இப்படி நீச்சல் பண்ற அப்படின்னு அவன் கேட்டான். உடனே அவன் சொல்றான், இவனை அசிங்கப்படுத்திட்டான், அவமானப்படுத்தி விட்டான். அப்படியே தலையை கேள்விப்பட்டு ஒன்னெல்லாம் முடியாது போடான்ட்டான். இப்போ நம்மெல்லாம் சொல்றோம்ல, அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் தங்க பதக்கத்தோடு இருக்கிறத ஒரு போட்டோ எடுத்துட்டான். தன்னுடைய படுக்கை அறையிலே கொண்டு போய் ஒட்டி வைத்து கொண்டான். காலையில் கண்ணு விழிச்சான்னா ராத்திரி படுக்கும்போது அவன் முகத்தில் தான் முழிக்கணும். தூக்கம் வருமா அவனுக்கு? 3 ஆண்டுகள் தினம் 6 மணி நேர பயிற்சியை முடித்துவிட்டு 4 ஆண்டுகள் கழித்து அடுத்த ஒலிம்பிக் போறான். தன்னுடைய தாயினுடைய காலடியிலே விழுந்து வணங்கி எழுகின்றான். அம்மா, ஒரு தங்கப்பதக்கத்தையாவது ஒலிம்பிக் போட்டியிலே வாங்காமல். பார்சிலோனால நடக்குது ஒலிம்பிக். அந்த இவான் குரோக்கரை தோற்கடிக்காமல் இந்த தாய் மண்ணை தொடமாட்டேன், இது சத்தியம் என்று சொல்லிவிட்டு சென்றான். என்ன நடந்தது தெரியுமா நண்பர்களே? ஒரே போட்டியிலே 8 உலக சாதனைகளை நிகழ்த்தி 7 தங்கப்பதக்கங்களையும் 8வது தங்கப்பதக்கத்தையும் பெற்று தன்னுடைய வீட்டிற்கு வந்தான். இன்று உலக போட்டியிலே 25 தங்கப்பதக்கங்களை பெற்றிருக்கின்றான். 120 கோடி ஜனத்தொகையை வைத்திருக்கின்ற நம்மளால் ஒரு தங்கப்பதக்கத்தை வாங்குவதற்கு அல்லாடுகிறோம். ஒரு மனிதன் 25 தங்கப்பதக்கங்களை வைத்திருக்கின்றான். எப்படி முடிந்தது? நம்பிக்கை உன்னை தவிர வேற என்ன இருக்க முடியும்? நினைத்து பாருங்கள். முயற்சி முயற்சி என்று சொல்லுகிறார்களே, என்ன? எல்லோரும் தான் முயற்சி செய்கின்றோம், எல்லோரும் வெற்றி பெறுவதில்லையே, ஏன்? முயற்சி என்பது முடிந்தவரை செய்வது முயற்சி அல்ல மாணவர்களே, முடியும் வரை செய்வதே முயற்சி. நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரை செய்வதே முயற்சி. நம்மிடம் என்ன இல்லை என்பது முக்கியம் அல்ல, உன்னிடம் என்ன இருக்கிறது என்பதுதான் முக்கியம். இருப்பதை வைத்துக் கொண்டு நீ என்ன செய்கிறாய் என்பதை பார், அதுதான் முக்கியம். ஓட்டப்பந்தய மைதானத்திலே வெற்றி கோட்டை ஒருவன் குறைந்த நேரத்திலே கடக்கிறான் என்றால் அவன் பயிற்சி மைதானத்திலே அதிக நேரத்தை செலவு செய்தவனாகத்தானே இருக்கும்.